அடிக்கிற அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறானே, அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். ஐபிசிஓ பேங்கோட ஜெனரல் மேனேஜர். என்னடா அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குறானே, இன்னைக்கு பேங்க் லீவுன்னு நினைச்சிங்கன்னா அதான் கிடையாது. இன்னைக்கு எனக்கு 9:30 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நான் மட்டும் நீ கரெக்டாக இருந்துச்சு மீட்டிங் கிளம்பியிருந்தேன்னா என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. அப்படி அன்றைக்கி நான் கரெக்டான டைமுக்கு எழுந்துச்சு மீட்டிங்க்கு போகாதனால என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்றத வாங்க பார்க்கலாம். ஓ மை காட், வெற்றி ஆயிடுச்சா? Yeah, attend the call. Hello sir, எங்க இருக்கீங்க சார்? I am on the way. I will be there in 30 minutes. ஐயோ 30 minutes ஆயிடுமா? Almost 30 minutes ஆயிடும். அப்போ நீங்கள் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே சார். Hey Siri, call the collection agent Praveen Kumar. Calling collection agent Praveen Kumar mobile. நான் சொன்ன கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணியாச்சா? கஸ்டமர் பார்க்க தான் சார் போயிட்டுருக்கேன். இப்போ தான் போயிட்டுருக்கியா? இந்த வேலையை உன்ட்ட நேற்றுக்கே கொடுத்தேன். நேற்றுக்கு போனேன் சார். ரீசன்லாம் வேணாம், நீ காலை கட் பண்ணு. கார் திடீர்னு நின்றுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. Hey Siri, call Guna. Calling Guna. ஹலோ குணா, மீட்டிங்கில் இருக்கீங்க? சார் மீட்டிங்கில் தான் சார் இருக்கேன். சரி ஓகே, என்னோடய கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால என்னால் இன்றைக்கி பேங்க் வர முடியாது. ஸோ நீங்கள் மீட்டிங் முடிஞ்சோடனே நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அந்த லொக்கேஷன் மட்டும் வந்து என்ன பார்க்க முடியுமா? சரிங்க சார், நீங்கள் லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க, நான் வந்து பார்க்குறேன் சார். சரி ஓகே குணா. சார் நீங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் சார். குணா, இங்கே பக்கத்தில் பார்க் வந்துட்டேன் நான். இங்கே வந்துடுறீங்களா நீங்கள்? சரி ஓகே சார். சார் வாங்க குணா, மீட்டிங்லாம் நல்லபடியாக போச்சா? நல்லா போச்சு சாருங்க. நான் மெயினாக உங்களை இங்கே கூப்பிட்டதே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான். என்ன டாக்குமெண்ட் சார்? நான் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ண கஸ்டமர் டீலர்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் யார் எலிஜிபிள் யார் எலிஜிபிள் இல்லை, அதெல்லாம் நானே பண்ணிட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இதை அப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சார் அப்புறம் தம்பி ஸ்டடீஸ்க்காக லோன் கேட்டிருந்தேன், என்ன சார் ஆச்சு? நாளைக்கும் பேங்க் லீவுன்றதுனால ஃபஸ்ட் நீங்கள் இதை முடிங்க. இதை முடிச்சுட்டு மண்டே போட்டேன்னு வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அதை முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, இதை முடிச்சுட்டு எனக்கு நீங்கள் ரிப்போர்ட் இமீடியட்டாக சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? What? No. ஹலோ சார்.
உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்கா பண்ண மாட்டியா? என்னாச்சு சார்? நீ உடனே ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு கிளம்பி வா. இடியட். சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். சார் ஒரு 2 minutes இருங்க, நான் கால் பேக் பண்ணுறேன். உன்கிட்ட நான் தெளிவாக தானே சொன்னேன் இந்த ஃபைல் எவ்வளோ முக்கியம்ட்டு. அதை மீறியும் நீ தப்பு பண்ணியிருக்கனா எனக்கு என்ன அர்த்தம்னு புரியல சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் பண்ணேன். அது எப்படி மாறிச்சுன்னே தெரில சார். எப்படி நடந்துச்சுனே தெரியலையா? இதை என்ன நம்ப சொல்லியா நீ? உன்கிட்ட நான் ஃபைல் கொடுக்கும் போதே என்ன சொன்ன ஆல்ரெடி, நீ எதாவது மிஸ்டேக் பண்ண எல்லாரும் என்னதான் கொஸ்டின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதை மீறி நீ மிஸ்டேக் பண்ணிருக்கனா எனக்கு என்ன அர்த்தம்னு புரியல சார். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறேன் சார். நெக்ஸ்ட் டைமா? உன்னை ஏற்கனவே வேலையை விட்டு தூக்கியாச்சு. நெக்ஸ்ட் டைம்லாம் சார் வாய்ப்பே இல்லை ப்ளீஸ் சார். சார் நான் வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். இந்த வேலை எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நீ பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ப்ளீஸ் சார். கையை விடு ஃபர்ஸ்ட். நீ கிளம்பி தெரியும், வேலை நிறையா இருக்குது. சார் உங்கள் விஷயமா தான் சார் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. இல்லை சார், சாரி சார். அதை நான் பார்த்துட்டு எவ்வளோ தள்ளி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அது அவ்வளோ இல்லைங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்றேன் சார். சொல்லுங்க ப்ரோ. சார் பக்கத்து ஏரியாவுக்கு போகணும், லிஃப்ட் கிடைக்கும். சரி சார் ஃபோனை மட்டும் கொடுங்க ப்ரோ. மணி 10 ஆகுது ப்ரோ. நான் 8:30 ப்ரோ. எங்கே ப்ரோ போனீங்க ப்ரோ? இது வேற வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏய் ஆரம்பிச்சு இது எப்படி சாத்தியம்? நான் இங்கே இருக்கிறேன். ஒரு நிமிஷம். இதே ரோட்டில் கார் வருது, கார் இங்கே நிற்கிது. இதெல்லாம் நேற்றுக்கு நடந்துட்டாச்சு. நம்ம கார் நின்றோடனே நான் மெக்கானிக் கால் பண்ணேன். மெக்கானிக் வந்து பார்க்குறான். இப்போது நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அங்கே நிற்கிறதும் நான் தான். இதெல்லாம் நேற்றுக்கு என் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நான் பாஸ்டில் இருக்கேனா? நான் ப்ரெசென்ட்லேருந்து எப்படி பாசிட்டிவ் பண்ணேன்? காலையில் குணாவை கால் பண்ணி வர சொன்னேன். ரிப்போர்ட்டு தப்பாக அமைச்சிருக்காங்க. அவனே என் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தோடனே நான் அவனை திட்டினேன், வேலையை விட்டு தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்தேன். வெளியே வரும்போது ஒரு 10 லிஃப்ட்டு கேட்டான். நானும் தரேன்னா ஃபோனை பிடிங்கன்னு என் கையில் கொடுத்தா. பின்னாடி டைம் பார்த்தா ஆளை காணும். அந்த டைமில் தான் நான் என்னோடய காரை பார்த்தேன். ஐயோ இவர் எங்க இங்கே? இவங்க என்ன பண்ணுறான்? கரெக்டு. நான் கால் பண்ணும்போது கஸ்டமர் பிளேஸ்க்கு போயிட்டுருக்கிறேன்னா, பட் இவன் கஸ்டமர் பிளேஸ் போகாமல் பார்க்கில் இருக்கிறான். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நான் பார்க்குக்கு வந்தோடனே என்னை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து ஓடுறான். அப்போ இவன் நேற்று கஸ்டமர் பிளேஸ்க்கு போகல. இந்த மேனேஜருக்கு வேறு வேலையே இல்லை போல, என் பின்னாடியே வந்துடுறான். நான் இதுக்கு முன்னாடி என் பாஸ்ட்லேயே மாட்டிக்கிட்டு பைத்தியகாரமாக தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. நான் எப்படியாச்சும் என் ப்ரெசண்ட்டுக்கு போய் ஆகும். ஃபோன் என் பாக்கெட்டில் இருந்தால் ஃபோன் இது என்கிட்ட லிஃப்ட்டு கேட்டவனோட ஃபோன் ஆச்சு. இது எப்படி என் பாக்கெட்டில்? அப்பா தலை வலிக்குது. இது என்ன இடம்? பார்க்கில் தானே இருந்தேன். நான் எப்படி இங்கே வந்தேன்? குணா? அப்போ இது குணாவோட வீடா? நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸு
ஓ நான் கொடுத்த ஒர்க்கு தான் பண்ணிட்டுருக்கானா? ஐயோ என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யார்? நான் டென்ஷனாக கிளம்புறான். நான் யாரெல்லாம் அப்ரூவ் பண்ண சொன்னால் உங்களை தான் அப்ரூவ் பண்ணியிருக்கான். அப்புறம் எப்படி எனக்கு வந்து ரிப்போர்ட்டில் மாறிச்சு? இவன் என்ன பண்ணுறான் இங்கே? நேற்று வந்தவன் நீ மேனேஜரு, நான் இன்னும் கலெக்ஷன் ஏஜென்ட்டா? ஓ இதான் உனக்கு கொடுத்த வேலையா? அப்போ குணாவை கால் பண்ணி புரிய வர வச்சதே இவன் தானா? இதுக்கப்புறம் எப்படி நீ மேனேஜராக இருக்கான்னு பார்க்குறேன்டா. இவன் பண்ண தப்பு குணா வேலையை விட்டு தூக்கிட்டேனே நான். எல்லாமே கனவா? ஆனா நடந்தது எதுவுமே கனவு மாதிரியே தெரியலையே. ஹலோ, டேய் 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 டேய், யார் நீ? நைட் 2 மணிக்கு போட்டு திட்டிட்டு இருக்கிற? நம்பர் பார்த்து போடுறா. எது? குணா செத்துட்டானா? எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் அவனை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. இதுக்காக எனக்கு அந்த உண்மையெல்லாம் தெரியும். இது எனக்கு என்கிட்ட லிஃப்ட் கேட்டோனோட ஃபோன் ஆச்சே. யூ ஹேவ் ஒன்லி ஒன் சான்ஸ் பட் இட் சேவ்ஸ் சம்ஒன் லைஃப். ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, பட் ஒருத்தனோட வாழ்க்கையை காப்பாற்றுமா? ஓகே சரி, குணா வீட்டை விட்டு வெளியே வர வைப்போம். கிசான்ல சார் இருக்குது கண்ணு காரணம் ஜாயிண்ட்டு ஒன்று. நான் இவன் போகிறான், இவனை நம்ம அடிக்கலான்னு வந்தால் இவன் போகிறான். சரி போய் பார்ப்போம் வீட்டுக்கு. ஐயோ உன் கூடயே வருது. அப்படின்னா நான் கால் பண்ணதால் தான் குணா வீட்டை விட்டு வெளியே போகிறான். கொலகாரன் கொலகாரன், ஒரு அப்பாவியை கொண்ட கொலகாரன் கொலகாரன் கொலகாரன், நீ ஒரு அப்பாவியை கொண்ட கொலகாரன். ஓகே தானே நீங்கள்? எனக்கு ஒன்றும் இல்லை சார், ஐம் ஆல் ரைட். நேற்றுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணி என் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் தெரியுமா? அங்கே நான் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சுத்தமாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நீங்கள் எனக்கு ஃபோனும் பண்ணல, நான் வந்து உங்களை பார்க்கவும் இல்லை சார். அப்படியா? சரி ஓகே, இப்போ பேங்க் தானே போகிறீங்க? ஆமாம் சார். சரி ஓகே ஓகே. இந்த படத்தில் ஜிஎம் ஒரு நிமிஷம் யோசித்து முடிவெடுத்திருந்தானா அவனை வேலையை விட்டு தூக்கியிருக்க மாட்டான். அவனை வேலையை விட்டு தூக்கலைன்னா அவன் கண்டிப்பாக செத்துருக்க மாட்டான். ஸோ இவனுக்கு காலமும் நேரமும் உதவியாக இருந்ததால் மறுபடியும் அந்த மேனேஜரை உயிரோட கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பல முறை யோசிங்க. யோசிக்காமல் எடுக்கிற ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாதிப்பு வரும்னு இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியுமா?